வணக்கம் அன்பு நேயர்களே! மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும், ஆனந்தமும். தற்பொழுது "அறிவே ஆயுதம்" என்கின்ற தலைப்பில் கதை பாடல் ஒன்று கேட்கப் போகிறோம். எழுதியவர் வளர்கவி எழுத்தாளர் அவர்கள். அவர்களின் அற்புதமான கதை பாடல் மிகவும் அருமையாக இருக்கும். வாருங்கள் கேட்டு பார்க்கலாமா? அறிவே ஆயுதம். அறிவு தன்னை ஆயுதமாய் ஆக்கி வாழும் பேர்களே அவனி தன்னில் வெற்றியை அதிகம் ஈட்டும் நபர்களாம். பழுத்த மரத்து பழங்களை பறித்து தின்னும் உயிரினம் பார்க்க எலியைப் போலவே இருக்கும் எளிய உயிரினம். வௌவால் முகமோ எலியைப் போல் வாழும் கொஞ்சம் நீளமே கவ்வி பழங்கள் கொத்தியே காற்றை கிழித்து பறந்திடும். அன்று மாலை வேளையில் அழகு மல்கோவா மாம்பழம் தின்று தீர்க்கும் ஆசையில் சென்று கொண்டிருந்தது. கண்டதை காட்டிலோர் குண்டு மர நாயொன்று தின்னும் ஆசை பெருகிட தாவி அதனை பிடித்தது. எந்த நாட்டு பகுதியில் என்றும் எலிக்கு இடமில்லை உன்னை தின்பேன் என்றென உண்ணப் போகும் சமயத்தில் ஏழை நானும் எலியல்ல எந்தன் தோற்றம் அப்படி பறக்கும் சின்ன பறவை நான் பணிவேன் உன்னை என்றது. வௌவால் அதன் வார்த்தையில் வாய்மை உள்ளதென்றந்த மரநாய் மனதில் நினைத்ததால் மன்னித்ததனை விட்டது. பிழைத்த அந்த வௌவாலோ பெரிதொரு இடத்தில் பறக்கையில் களைத்த வேறு மரநாயும் கவ்வி அதனை பிடித்தது. பறவை எந்தன் பகுதியில் பறக்க இல்லை அனுமதி பசிக்கு நீயே உணவென புசிக்க நினைத்த வேளையில் பறவை இல்லை பாவி நான் பார்க்க பறந்து வாழ்கிறேன் சிறிய எலியைப் போல நான் சிரம் தாழ்த்தி நின்றது. உயிர் பிழைத்து உய்ந்தது உருவில் சிறிய வௌவாலே அறிவு தன்னை ஆயுதம் ஆக்குவோர்கள் வெல்லலாம். ரொம்ப அற்புதமான பாடல், குழந்தைகளுக்கான அற்புதமான பாடல் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பாடலை கேட்டிருப்பீர்கள். அறிவே ஆயுதம் என்பதை அற்புதமாக உணர்த்தியது அல்லவா? இந்த பாடலை நீங்கள் குழந்தைகளுக்கும் சொல்லி மகிழலாம். அவர்களுக்கும் இப்படியான கதை பாடலை சொல்லும் பொழுது அவர்களுக்கு பாடல் வடிவில் சொல்லும் பொழுது மிகவும் அற்புதமாக இதனுடைய கருத்து அக்கம் அவர்களுக்கு கண்டிப்பாக மனதில் ஆழமாக பதியும் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் இதே போல் ஒரு அற்புதமான பதிவோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளைவேணி கிருஷ்ணா. வணக்கம் அன்பு நேய சொந்தங்களே. நன்றி நேயர்களே.